உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்றில்லை, ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம், பயிலும் உயிர் வகை மட்டுமன்றி பார்க்கின்ற பொருள் அனைத்தும் தெய்வம் கண்டீர், வெயிலளிக்கும் புரவி மதி விண்மீன் மேகம் மற்றும் இலகுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம், எழுதுகோல் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம். The most respected chief guest of this morning, Mr. Tarsius Fernando, former DGM Bank of Tokyo, respected Vice Principal, Dean, Head of the Department Science and Humanities, professors, faculty members, staff members, and today's very special guest of parents and students. A very good morning to all of you. And I am very happy and privileged to welcome all of you to the KCG portal, which will be your destination for the next 4 years. And I hope you will be enjoying, you will be learning, and you will be flying out with wonderful colors. And I am sorry for the parents who are not well versed with Tamil, because I am going to talk today in Tamil. And the parents who are not well versed with Tamil, don't worry that after this session I am going to address the parents separately, that I will address in English. இது ஒரு உன்னதமான காலை பொழுது. பல பெற்றோர்களுக்கு, அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குறிப்பாக தங்களுடைய குழந்தைகளை பள்ளியில் படிக்க வைத்து பாராட்டி சீராட்டி வளர்த்து இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரியில் அமர வைத்திருக்கின்றோம் என்று பெருமையாக அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பொதுவாக குழந்தைகளுக்கெல்லாம் தன்னுடைய தாயாரை ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அவள்தான் வயிற்றை பார்ப்பவள். கல்லூரிக்கு பள்ளிக்கு போய்விட்டு வந்தவுடனே, மகனே நீ மத்தியானம் என்னடா சாப்பிட்டாய், வயிறு நிறைந்ததா என்று கேட்கக்கூடிய ஒரே ஜீவன் தாய்தான். தந்தை அவ்வளவு சரியாக பிடிப்பதில்லை. ஏனென்றால் தந்தை போன உடனேயே இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்களடா, நல்லா எழுதுனியான்னு தந்தை ரெண்டாவது கேட்பார். ஆசிரியரை அறவே பிடிக்கிறதில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை இடுப்பில் வைத்துக் கொள்ளுவாள். காரணம் என்னவென்று சொன்னால், மகனே மகளே, நான் பார்த்த இந்த உலகத்தை நீயும் பார்க்க வேண்டுமடா, நான் பார்த்த உறவுகளை நீயும் பார்க்க வேண்டுமடா என்று அவள் இடுப்பில் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை தன் பிள்ளைக்கு காட்டி கொடுப்பாள். ஒரு தந்தை எப்போதும் தன்னுடைய பிள்ளையை தோளுக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டு கொஞ்சுவான். காரணம் என்னவென்று சொன்னால், மகனே நான் பார்க்காத உலகத்தையும் நீ பார்த்து மகிழ வேண்டும் என்று அவன் தன் தோளில் வைத்து தன் குழந்தையை கொஞ்சுவான். ஆனால் ஒரு ஆசிரியன் இடுப்பில் வைத்துக் கொள்வதில்லை, தோளில் வைத்து கொஞ்சுவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், மகனே உன்னை நான் இடுப்பில் வைத்துக் கொள்ளவில்லை, உன்னை நான் தோளில் வைத்துக் கொள்ளவில்லை, நீ உன்னுடைய காலில், சொந்த காலில் நின்று இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவன் ஆசிரியன். ஆக இந்த 4 ஆண்டு கல்வியானது
உன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கக்கூடிய கல்வி என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். 4 ஆண்டுகளுக்கு பிறகு அலுத்து போய்விட்ட பெற்றோர்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஓடோடி உழைத்த பணத்தை எல்லாம் சேமித்து வைத்து என்னுடைய மகனின் கல்விக்காக, என்னுடைய மகளின் திருமணத்திற்காக என்று சேமித்து வைத்த அந்த பெற்றோர்களுக்கு அவர்களுடைய முதிய காலத்தில் ஒரு ஓய்வு கொடுப்பதற்காக, அந்த நேரத்தில் நீ உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக, உன் சொந்த காலில் நிற்பதற்காக அடுத்த 4 வருடங்களை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த காலை நிகழ்ச்சி இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிறந்த பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லுவார்கள். உண்மையிலே அந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டது இன்று எங்களுடைய கல்லூரியினுடைய ஹஃபீஸ் என்ற மாணவன் இங்கு உரையாற்றிய பொழுது. 4 ஆண்டுகளில் அவன் எவ்வளவு கற்றிருக்கிறான் என்று பெருமையாக நான் பார்த்து கொண்டிருந்தேன். இன்று சேர்ந்திருக்கிற மாணவர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு கடற்கரை ஓரம் மீன் பிடித்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒருவன் வறுமையின் பிடியில் சிக்குண்டு கிடக்கிறான். இறைவா, எனக்கு ஒரு வழி கிடைக்காதா என்று அவன் இறைவனை நோக்கி ஏங்கி பார்க்கிறான். அந்த நேரத்திலே இறைவன் அவன் கண்முன்னே தோன்றுகிறான். கண்முன்னே தோன்றி சொல்லுகிறான், இதோ இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய கூழாங்கற்கள் இருக்கிறதே, ஆயிரக்கணக்கில் கூழாங்கற்கள், அந்த கூழாங்கற்களில் ஒரே ஒரு கல் மட்டும் மந்திரக்கல். அந்த கல்லை எடுத்து நீ உன்னுடைய பூஜை அறையில் வைத்து விடு, நீ என்ன நினைத்தாலும் அது நடக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த இறைவன் மறந்து போய்விடுகிறான். தேடி பார்க்கிறான், ஆனால் அவன் ஒரு அடையாளம் சொல்லுகிறான். அந்த கல்லை எப்போது நீ எடுத்து உன் கையில் வைத்துக் கொண்டாலும் அது கதகதப்பாக இருக்கும், அதிலிருந்து இதுதான் அந்த கல் என்று தெரிந்து கொள் என்று அவன் வைத்து விடுகிறான். அந்த ஏழை குடியானவன் போய் ஒவ்வொரு கல்லாக எடுத்து பார்க்கிறான். முதல் கல்லை எடுக்கிறான், அந்த கல் வெதுவெதுப்பாக இல்லை, கடலிலே வீசி எறிந்து விடுகிறான். 2வது கல்லை எடுக்கிறான், அதுவும் வெதுவெதுப்பாக இல்லை. நாள் முழுவதும் கல்லை எடுத்து பார்க்கிறான், எறிந்து விட்டு சென்று விடுகிறான். அடுத்த நாள் வருகிறான். அடுத்த நாள் வரும்போது ஒவ்வொரு கல்லாக எடுத்து பார்க்கிறான். அந்த அவன் எதிர்பார்த்த அந்த கல் கிடைக்கவில்லை, கடலில் வீசி எறிந்து விடுகிறான். அந்த களைப்பும் அந்த சோர்வும், அவன் ஒரு கல்லை எடுத்து அவன் வீசி எறிகிறான். எரிந்த பிறகுதான் தெரிகிறது, ஆகா, இந்த கல் கதகதப்பாக இருந்ததே, ஆனால் நான் வீசி எறிந்து விட்டேனே, ஐயோ, கடலில் இருந்து இந்த கல்லை நான் தொலைத்து விட்டேனே என்று பதபதைத்து போய் அங்கு நின்று கொண்டிருக்கிறான். அன்பான மாணவர்களே, 1ஆம் வகுப்பிலிருந்து 2, 3, 4, 5 என்று நீ 12வது வகுப்பை ஒழுங்காக தேர்வு எழுதினால் உயராக IITயில் போய் சேரலாம், RECயிலே போய் சேரலாம் என்று உன் பெற்றோர்கள் உன்னை வளர்த்தார்கள். ஆனால் அந்த கல் கதகதப்பான கல் என்று தெரிந்தும் தெரியாமல் நீ கடைசியில் வீசி எறிந்து விட்டாய். ஆனால் இன்று குறைவான மதிப்பெண் நீ எடுத்த போது கூட உன் பெற்றோர்கள் தளரவில்லை. மகனே, உனக்கு இன்னொரு வாழ்வு இருக்கிறது, நான் இன்னும் உன்னை அதே போல ஒரு கல்லை எடுப்பதற்கு நான் உதவி செய்வேன் என்று இன்று உன்னை கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு முறை செய்த தவறை நீ இனிமேல் இன்னொரு முறை செய்து விடாதே என்பதை மாத்திரம் நான் உனக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இது உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய 2வது சந்தர்ப்பம். இது எண்ணி பார்க்கலாம், சில மாணவர்கள் நினைத்து பார்க்கலாம், ஆகா, நான் +2லே சரியா படிக்கலையே, +2லே நான் மேக்ஸில் நல்ல மார்க் வாங்கலையே, மேனேஜ்மெண்ட்டில் உள்ள வந்திருக்கிறனே, படிக்க முடியுமா, எனக்கு ஆங்கிலம் சரியாக வரவில்லையே, நான் படிக்க முடியுமா? நான் என்னுடைய நெருங்கிய நண்பனை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் கேள். எனக்கு ஒரு நெருங்கிய நண்பன் ஒரு சின்ன கிராமத்தில், ஒரு கடைக்கோடி கிராமத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலமோ அறிவியலோ சென்று அந்த கிராமத்தை பாழ்படுத்தி விடாத அளவுக்கு இருந்த ஒரு சிறு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தான். தன்னுடைய தந்தையார் ஒரு ஆசிரிய பணியை மேற்கொண்டார். என்றாலும் அவர்
ஆசிரிய பணியில் வந்தபோது அவர் வயல் வேலைக்கு சென்று நெல் பயிரக்கூடிய வேலையில் தான் செய்வார். இந்த பையனும் தன்னுடைய தந்தையோடு சென்று காலையில் 10 மணி வரைக்கும் அந்த வயலில் வேலை செய்வான். தன்னுடைய 12ஆம் வகுப்பு வரை, தன்னுடைய 10ஆம் வகுப்பு வரை 2 பேர் ஆங்கிலத்தில் பேசுவதை கூட அந்த என்னுடைய நண்பன் பார்த்ததில்லை, கேட்டதில்லை, பார்த்ததே இல்லை. 11ஆம் 12ஆம் வகுப்பில் மட்டும் அவன் படிக்கும்போது ஆங்கிலத்தில் மற்றவர்கள் பேசுவதை கேட்டிருக்கிறான், அவன் பேசியதில்லை. கல்லூரியில் போய் சேர்ந்தான். எல்லாம் ஆங்கிலம், மிரட்சியாக இருந்தது. ஆனால் கஷ்டப்பட்டு படித்தான், பாஸ் பண்ணினான். அங்கிருந்து உயர்கல்வி பிஜி படித்தான், பிஹெச்டி பண்ணினான். அங்கிருந்து எல்லா வெளிநாடுகளுக்கும், கொரியா, ஜப்பான், சைனா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளுக்கும் சென்று வந்திருக்கிறான். ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவன், ஒரு சின்ன கிராமத்தில் ஆங்கிலம் பேசுவதை கண்ணால் பார்க்காத ஒருவன். அவன் இன்று அத்தனை நாடுகளுக்கும் சென்று பேசி வந்திருக்கிறான். ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு 4000 பேருக்கு தன் கீழ் வைத்து வேலை வாங்குகிறான். கிட்டத்தட்ட 3000 பேர்களை வைத்து அவர்களை வேலை வாங்குகிறான், அவர்களை நடத்துகிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் இருந்து வந்த அவனால் முடிந்தது உனக்கு முடியாதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். என்னுடைய நண்பனை நான் உனக்கு அறிமுகப்படுத்தவா? அவனுடைய பேர் டி ரெங்கராஜா, பிரின்சிபல் ஆஃப் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு சாதாரண கிராமத்தானால் முடிந்தது உன்னால் முடியாதா? எண்ணி பார்க்க வேண்டும். கல்வி என்பது ஏதோ எட்டா கனி அல்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், யார் ஒருவன் அதை மதிக்கவில்லையோ அவனிடம் சென்று அது அமர்வதில்லை. அது ஒன்றுதான். யார் ஒருவன் அதை மதிக்கவில்லையோ அவனிடம் சென்று அது அமர்வதில்லை. நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு பேட்ச் மாணவர்களும் வரும்போது சொல்லக்கூடிய அதே கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று ஒரு சாமியார் இருந்தார். அவருடைய ஆசிரமத்தில் யார் போனாலும் ஏதாவது ஒரு இனிப்பு அவருக்கு கொடுப்பார். ஒரு முறை அந்த மாதிரி ஆசிரமத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அன்னைக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள், அதனால யார் வந்தாலும் ஒரு பெரிய லட்டு கொடுக்கணும்னு சொல்லி லட்டு குமிச்சு வச்சிருக்கிறாங்க. லட்டு குமிச்சு வச்சிருக்கும் போது உங்களுக்கு தெரியும், லட்டு குமிச்சு கீழே போட்டு குமிச்சு வச்சிருக்கிறாங்க. எல்லா எறும்புகளும் எல்லா இடத்துல இருந்து அந்த லட்டை சாப்பிடுறதுக்காக வருது. ஆகா, இந்த எறும்பு இந்த லட்டை சாப்பிட்டு விடுமே, இதை நம்ம என்ன பண்றது, இந்த லட்டு எறும்புல இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு எண்ணி பார்க்கறாங்க. எண்ணி பார்க்கும்போது அந்த சாமிஜி அப்படி வரார். வரும்போது கேட்குறாங்க, ஐயா இதெல்லாம் எறும்பு வருது, இதெல்லாம் நான் உள்ளே எடுத்து வச்சுட்டு நீங்கள் கேட்கும்போது ஒன்று ஒன்றா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த லட்டு கூட்டத்தை சுற்றி கொஞ்சம் சர்க்கரையை தூவி வச்சிருங்க, எந்த எறும்பும் லட்டுக்கு வராதுன்னார். சர்க்கரையை தூவி வச்சுட்டாங்க. அந்த எறும்பு கூட்டம், லட்டை நோக்கி வந்த எறும்பு கூட்டம் எல்லாம் அந்த சர்க்கரையை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுச்சு. அப்போதான் அன்னைக்கு உரையாற்றும் போது அந்த சுவாமிஜி சொல்றார், பாருங்க, நம்முடைய இளைஞர்களும் இதே மாதிரி தான் இருக்கிறார்கள். ஒரு பெரிய லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நோக்கி வருகிறார்கள். ஆனால் அந்த பெரிய லட்சியத்தை அடைவதற்கு முன்பு அந்த சர்க்கரையை போன்று இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிற்றின்பத்தை அடைந்து விட்டு லட்சியத்தை அடையாமல் சென்று விடுகிறார்கள் என்று அவர் பேசினார். பொறியியல் என்ற ஒரு பெரிய லட்டை சாப்பிடுவதற்காக, அதை அடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இடையிடையே சின்ன சின்ன சர்க்கரை துகள்கள் உங்களுக்கு தென்படும். ஒரு நாள் கிளாஸை கட் பண்ணா சினிமாவுக்கு போலாமேன்னு ஒரு சர்க்கரை துண்டு கிடக்கும். ஒரு நாள் கட் பண்ணிட்டு நம்ம தூரத்து உறவினர்களுடைய திருமணத்துக்கு போலான்னு இன்னொரு சர்க்கரை துண்டு கிடக்கும். ஆகா, இன்னைக்கு பைக் எடுத்துட்டு பீச்சில் சுத்தலாமேன்னு இன்னொரு சர்க்கரை துண்டு கிடைக்கும். ஆகா, இன்னைக்கு தான் தனுஷுடைய படம் வேலையில்லா பட்டதாரி ரிலீஸ் ஆயிருக்கேன்னு இன்னொரு பக்கத்தில் இன்னொரு துண்டு கிடக்கும். ஒன்று மட்டும் உணர்ந்துகொள், ஒன்று மட்டும் உணர்ந்துகொள். அதெல்லாம் சாப்பிடாதன்னு நான் சொல்லலை.
ஆனால் அதை சாப்பிட்டு விட்டு தயவு செய்து அந்த லட்டை நோக்கி நீ வா, அதை அடைய வேண்டும். அதை சாப்பிட்டு விட்டு திரும்பி விடாதே என்று மட்டும் நான் உன்னை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கல்லூரிகள், இன்றைய கல்லூரிகள் பெரும்பாலும் வியாபாரத்தலமாக மாறிவிட்டது, உனக்கு தெரியாததல்ல. அந்த வியாபாரத்தை எப்படி செழிப்பாக நடத்துவது, மாணவர்களை வரிசையாக உட்கார வைத்து மனப்பாடம் செய்து பரீட்சையில் எழுத வைத்து பாஸ் பண்ண விட்டு அனுப்பிவிட வேண்டும். அனுப்பிவிட்டால் 90 விழுக்காடு பாஸ், நான் தான் தமிழகத்தில் நம்பர் 1 என்று சொல்லக்கூடிய எத்தனையோ கல்லூரிகள் இருக்கிறது. தேர்வு முறை என்பது நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், தேர்வு முறை என்பது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அதாவது நம்ம தாய்மார்கள் இருக்கிறார்கள், ஒரு பானையில் வச்சு சோறை வேக வைக்கிறோம். இந்த சோறு வெந்துட்டான்னு பார்க்கணும்னா எல்லா சோறையும் பார்க்கறது இல்லை, ஒரே ஒரு சோறை எடுத்து பிதிக்கி பார்ப்போம். இது வெந்துடுச்சுன்னு சொன்னா அப்ப பானை சோறு வெந்துட்டுன்னு அர்த்தம். ஆனால் நான் வேதனையாக சொல்லுகிறேன், இன்றைய கல்வி முறை, அதுவும் பள்ளிக்கூட கல்வி முறை, எந்த சோறை பிதிக்கி பார்க்கிறோமோ அந்த சோறு மட்டும் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறான். தேர்வுக்கு எந்த கேள்விகள் வருமோ அதை மட்டும் இவன் படித்தால் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வி முறை, மோசமான கல்வி முறை கல்லூரிகளிலும் படர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கேசிஜி கல்லூரிக்குள் அதை நான் அனுமதிப்பதில்லை. எல்லாம் படிக்க வேண்டும், எல்லாவற்றையும் படிக்க வேண்டும். பாடத்தை மட்டுமல்ல, பர்சனாலிட்டியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தை சரளமாக பேச வேண்டும். எல்லாவற்றையும் வளர்த்துக் கொண்டு நீ வெளியே போகும்போது உனக்காக ஒரு கம்பெனியில் இருந்து ஒருவன் காத்து நின்று உன்னை கைகுட்டி வரவழைக்க வேண்டும். அந்த தகுதி அது உன்னிடம் இருக்கிறது. அதை உருவாக்குவதற்கு உன்னை கையெடுத்து நான் அழைத்து செல்ல முடியுமே தவிர அதை உருவாக்கக்கூடிய பொறுப்பு உன்னிடமும் உன் பெற்றோரிடமும் தான் இருக்கிறது. குதிரையை அழைத்துக் கொண்டு தண்ணீரிடம் கொண்டு செல்லலாம், ஆனால் அது குடிக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடம் இருக்க வேண்டும். எல்லா மாயைகளும் இருக்கும். நான் கல்லூரிக்கு வந்து விட்டேன், முதல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கணும், இல்லை பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கணும், ஒரு பெரிய செல்போன் வச்சுக்கணும், இதெல்லாம் ஆசைகள். ஆனால் எவன் ஒருவன் ஆசைகளை கட்டுப்படுத்திவிட்டு தன்னுடைய லட்சியத்தில் கவனம் செலுத்துகிறானோ அவன் ஒருவன் தான் உயர்ந்த லட்சியங்களை அடைகிறான். எவன் ஒருவன் லட்சியத்தை புறக்கணித்து விட்டு ஆசைகளின் பின்னால் செல்லுகிறானோ அவன் சாதாரண மனிதனாக தெரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை மட்டும் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நான் ஒரே ஒரு விஷயத்தை பொதுவாக பேசும்போது, கல்லூரி இது படிப்பதற்காக, வாழ்க்கை என்பது படிப்பு மட்டுமல்ல, படிப்புக்கு மேலாக 1000 விஷயங்கள் இருக்கிறது. இன்றெல்லாம் படிக்கிறோம் என்று வாழ்க்கையை தொலைத்து விட்டு தெருவிலே அலையக்கூடிய எத்தனையோ மக்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். படித்துவிட்டு பட்டம் பெற்றுவிட்டு பெரிய அலுவலகங்களில் வேலை செய்துவிட்டு வாழ்க்கையை தொலைத்து நிற்கக்கூடிய 1000 மக்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களை, உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க்கை, இன்று நீ அமர்ந்திருக்கிறாய் என்றால் நீ படித்தா இங்கு வந்து அமர்ந்திருக்கிறாய் இல்லை. உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய ஆசிரியர்கள், எத்தனை பேர் உன்னை தூக்கி கொண்டு வந்து இங்கு அமர வைத்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் உன் மனதின் பின்னால் ஒரு ஓரத்தில் நீ உட்கார வைத்துக்கொள். நீ தனியாக நினைத்து எந்த உயரங்களையும் எட்டிவிட முடியாது. 1000 பேர் உன்னை தூக்கி உயர்த்தினால் தான் நீ உயரத்துக்கு போக முடியுமே தவிர, எனவே யார் யார் உன்னை தூக்கி உயர்த்தி இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நீ உன் மனத்தின் ஓரத்தில் ஒரு ஓரத்தில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு நீ நன்றியாக இருப்பதற்கு நீ மறந்து விடாதே என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு ஊரின் ஒதுக்குப்புறம், அந்த ஊரின் ஒதுக்குப்புறத்தில் வந்து ஒரு ஆப்பிள் மரம், அது ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இருக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேரிகள் இருக்கிறது. அந்த சேரியிலிருந்து ஒரு சிறிய மாணவன் தினந்தோறும் அந்த ஆப்பிள் மரத்தில் ஏறுவான், மேலே உச்சி வரைக்கும் ஏறுவான், விளையாடுவான், கீழே விழுவான், புரளுவான், மண்ணில் புரளுவான், வீட்டுக்கு போவான். இந்த ஆப்பிள் பழத்த மரத்துக்கு மிக மகிழ்ச்சி. ஆகா, நாளை காலை ஆனவுடனேயே அவன் வந்து விடுவான், என்னோடு விளையாடுவான் என்று மிக மகிழ்ச்சி.
தினந்தோறும் விளையாடி கொண்டிருந்தவனை ஒரு நாள் காணவில்லை. இந்த மரத்துக்கு கவலையாக போய்விட்டது. ஆகா, தினந்தோறும் வந்து விளையாடக்கூடிய என்னுடைய பிள்ளையை காணவில்லையே, அவர் எங்கு போய்விட்டான்? ஏக்கத்தோடு அந்த ஆப்பிள் மரம் பார்த்து நிற்கிறது. ஒரு நாள் வரவில்லை, 2 நாள் வரவில்லை, 3 நாள் வரவில்லை, 5வது நாள் வருகிறான். வந்த உடனே அந்த மரம் அவனை பார்த்து கேட்கிறது, மகனே, உனக்காக நான் ஏங்கி போய்விட்டேனடா மகனே, எங்கு சென்று விட்டாய் என்று கேட்கும்போது அது அந்த அந்த பிள்ளை சொல்லுகிறான், எனக்கு மகிழ்ச்சியாகவே இல்லை. நான் ஏழை வீட்டில் பிறந்தது என்னுடைய தவறா? குடிசை வீட்டில் இருக்கிறேன். என் அருகாமை வீடுகளில் மாடி வீடுகள் இருக்கிறது. அந்த பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு அழகான பொம்மைகளை எல்லாம் வைத்து விளையாடுகிறார்கள். நான் மட்டும் இந்த மரத்தோடு விளையாட வேண்டுமா என்று சொல்லும்போது அந்த மரம் சொல்லுகிறது, மகனே, அதெல்லாம் வாங்குவதற்கு எனக்கு வசதி இல்லையடா. ஆனால் ஒன்றே ஒன்று, 1000 ஆப்பிள் பழங்கள் என்னில் பழுத்து தொங்குகிறது, அதை நீ பறித்து கொண்டு விற்று கொண்டு எது வேண்டும் என்றாலும் வாங்கிக்கொள் என்று சொல்லும்போது அந்த ஆப்பிள் பழங்களை எல்லாம் பிடுங்கி கொண்டு போகிறான். அவனை அழைத்து அந்த மரம் சொல்லுகிறது, மகனே, நீ எங்கு வேண்டுமென்றாலும் செல்லடா, நீ எவ்வளவு வாங்கி வென்றாலும் விளையாடு, ஆனால் என்றாவது ஒரு நாள், குறைந்தபட்சம் வாரம் ஒரு நாள் என்னோடு வந்து விளையாடு, நான் உன்னை மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லுகிறது. போனான், எல்லாவற்றையும் வாங்கினான், விளையாடினான், மரத்தை மறந்து போனான். வரவே இல்லை. 1 வாரம், 2 வாரம், மாதக்கணக்கில் வரவில்லை. ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. மரமோ ஏங்கி தவித்தது. ஆனால் ஒரு நாள் அவன் வந்தான். பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவன் கண்ணீரோடு நிற்கிறான், கண்ணீர் வடித்துக் கொண்டு நிற்கிறான். மரம் பதறி போய்விட்டது. ஏன் மகனே, உனக்கு என்ன ஆனது? வளர்ந்து விட்டேன், விளையாடடா என்னிடம். விளையாடுவதற்காக வரவில்லை. விளையாட்டு பருவங்களை எல்லாம் நான் கடந்து விட்டேன். எனக்கு திருமணமாகிவிட்டது, குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் நான் ஏழையாகத்தான் இருக்கிறேன். என் வீடு ஒழுகுகிறது, மழைக்காலம் வரப்போகிறது, என் பிள்ளைகளெல்லாம் இந்த ஈரத்தில், இந்த மழை தண்ணியில் நனைய வேண்டுமா என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று அழுகிறான். அப்போது அந்த மரம் சொல்லுகிறது, மகனே, பரவாயில்லையடா, என்னில் எத்தனை கிளைகள் இருக்கிறது, ஒவ்வொரு கிளையாக வெட்டி கொண்டு போய் உன்னுடைய வீட்டை முதலில் சரி செய் என்று சொல்லும்போது அப்போது கூட அவன் அத்தனை கிளைகளையும் வெட்டுகிறான். அப்போது கூட மரம் சொல்லுகிறது, மகனே, என்றாவது உனக்கு ஓய்வு கெடுக்கும் போது ஒரு முறை என்னை வந்து பாரடா என்று சொல்லுகிறது. அப்போது கூட அத்தனை கிளைகளையும் வெட்டுகிறான், வெட்டிவிட்டு செல்லுகிறான். ஆனால் மரத்தை மறந்து போனான். மீண்டும் ஆண்டுகள் கடக்கிறது. ஒரு நாள் ஓடி வருகிறான், அப்போதும் அழுது கொண்டு நிற்கிறான். இப்போது உனக்கு என்னடா கவலை என்று சொன்னால், என்னுடைய கட்டுமரம் பழுதாகிவிட்டது, என்னுடைய கட்டுமரத்தை சரி செய்வதற்கு எனக்கு பணம் இல்லை. அப்போது மரம் சொல்லுகிறது, மகனே, நீ கிளைகளைத்தானே வெட்டி போய்விட்டாய், இதோ இந்த தண்டு நிற்கிறது, இதை வெட்டி எடுத்து போய் உன்னுடைய கட்டுமரத்தை சரி செய்து கொள். அதையும் வெட்டி எடுத்து விட்டு போகிறான். அப்போதும் சொல்லுகிறது, ஒரே ஒரு நாள், மாதம் ஒரு நாள் வந்து என்னை பார்த்து விட்டு போடா மகனே. பார்க்கவில்லை, வரவில்லை. அவனுக்கும் வயதாகிவிட்டது. அவன் பிள்ளைகள் பெரிதாக வளர்ந்தார்கள். ஒரு நாள் இவன் வயதாகி முதியவனாக போது இவன் பயனில்லை என்று இவனை அந்த வீட்டை விட்டு தூக்கி வெளியே வீசினார்கள். அப்போது எண்ணி பார்த்தான், ஆகா, ஒரு மரம் எனக்கு எத்தனை உதவிகளை செய்தது. பழத்தை கொடுத்ததே, கிளைகளை கொடுத்ததே, மரத்தை வேரோடு வெட்டி வந்தேனே, அந்த மரத்தை நான் சென்று பார்க்க முடியலை. இன்று நான் வளர்த்த பிள்ளைகள் என்னை தூக்கி வெளியே வீசிவிட்டார்களே என்று ஓடிப்போய் அந்த மரத்திடம் போட்டான். மரம் சொன்னது, மகனே, என்னிடம் பழங்கள் இல்லையடா, கிளைகள் இல்லையடா, என்னுடைய தண்டு இல்லையடா, உனக்கு நான் எதை சொல்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம், உன்னுடைய வேரில் தலை வைத்து படுத்துக் கொள்ளுகிறேன் என்று அந்த வேரில் தலை வைத்து படுத்தான் என்று ஒரு கதை சொல்லுகிறது. நான் ஆப்பிள் மரம் என்று சொல்வது உன்னுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய சேமிப்பு, அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், அத்தனையும் பறித்து கொண்டுதான் இங்கு வந்து நீ நின்று கொண்டிருக்கிறாய். அவர்களை மறந்து உனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்பதை நீ உணர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் 2 சம்பவங்களை சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். ஒன்று, நான் சந்தித்த ஒரு சம்பவம். நான் இந்த கல்லூரிக்கு வருவதற்கு முன்பு இன்னொரு கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். இதே மாதிரி ஒரு 1ஆம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு நாள். 1ஆம் ஆண்டு மாணவர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சி முடிந்து விட்டது, எல்லோரும் சென்று விட்டார்கள். நான் என்னுடைய அறையில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஏழை பெண்மணி
உடுத்துவதற்கு கூட சரியான உடை இல்லை. அவள் வெளியே நின்று கொண்டிருக்கிறாள். ஏன் நின்று கொண்டிருக்கிறாள் என்று நான் கேட்டபோது, ஐயா உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. என்னுடைய அறைக்கு வந்தாள். சொன்னாள், ஐயா நான் ஏழை, பக்கத்து வீட்டில் உள்ள பாத்திரங்களை கழுவி கொடுத்து தான் என்னுடைய வயிற்றை கழுவுகிறேன். என்னுடைய மகன் நன்றாக படித்தான், இந்த கல்லூரியில் அவனுக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. ஐயா என் பிள்ளையை எப்படியாவது, எனக்கு கணவன் இல்லையா, எப்படியாவது அந்த பிள்ளையை மேலே கொண்டு வந்திருக்கேன்னு அன்னைக்கு வந்து என்னை கும்பிட்டு அழுதா. நான் பார்த்துக் கொள்கிறேன். மெக்கானிக்கல் பிரான்ச்சில் சேர்ந்தான். ஆண்டுக்கு ஒரு முறை ஃபீஸ் கட்டும்போது மாத்திரம் வருவா. வந்தா என்னை பார்க்காம போக மாட்டா, பார்த்துட்டு தான் போவா. கடைசி ஆண்டும் அதே மாதிரி வந்தாள். ஐயா எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது, இந்த ஆண்டு என்னுடைய மகன் வெளியே வரப்போகிறான், என்னுடைய கஷ்டமெல்லாம் தீரப்போகிறது, அவன் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து விட்டால் நான் ஓய்வெடுக்கலாம். ஓடி 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 உழைத்து உழைத்து அலுத்து விட்டது சொல்லிவிட்டு ஃபீஸ் கட்டிட்டு போனா. பையன் நன்றாக படித்தான், கேம்பஸில் செலக்ஷன் ஆகி 30,000 சம்பளத்தில் ஒரு வேலைக்கு சேர்ந்தான். கடைசி நாள் போகும்போது என்னிடம் சொல்லிவிட்டு சென்றான். ஒரு வாரம் ஆகவில்லை, ஒரு நாள் அந்த தொலைபேசியை எடுத்து ஓ என்று அந்த பையன் அழுகிறான். என்னடா என்று கேட்டார். என் தாய் உயிருக்கு போராடி கொண்டு மருத்துவமனையில் இருக்கிறாள். அந்த மருத்துவமனைக்கு ஓடோடி சென்றேன். மரணத்தோடு போராடி கொண்டிருந்த அந்த தாய் என்னை பார்த்தபோது எழும்ப முயன்றாள். எழும்ப முடியவில்லை. கையை தூக்கி வணங்கினாள். மருத்துவர்கள் சொன்னார்கள் அவளுக்கு கேன்சர் வந்திருக்கிறது, இட் இஸ் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், அவளை காப்பாற்ற முடியாது என்று. நான் அவளிடம் கேட்டேன், அம்மா இந்த நிலை வரைக்கும், இந்த நோய் வருவது வரைக்கும் உனக்கு எப்படி தெரியாமல் போனது என்று கேட்டேன். அவள் சொன்னாள், மாணவர்களை ஒரு நிமிடம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், ஒரு தாய் எந்த மனநிலையில் இருப்பாள் என்று. அவள் சொன்னாள், ஐயா எனக்கு தெரியும், என்னுடைய மாணவனுக்கு, என்னுடைய மகனுக்கு கடைசி ஆண்டு ஃபீஸ் கட்டுவதற்கு ஒரு 40,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு கல்லூரியை நோக்கி வந்தேன். மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டேன். மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், கேன்சர் வந்திருக்கிறது, சரி பண்ணுவதற்கு அதிகமாக பணமாகும் என்று சொன்னார்கள். என் மடியில் இருப்பது 40,000 ரூபாய். எண்ணி பார்த்தேன். என் ஓயாத போராட்டம், வாழ்நாள போராட்டம், என்னுடைய மகனை கரையேற்ற வேண்டும் என்று. இந்த 40,000 எனக்கு செலவு பண்ணுவதா, என்னுடைய மகனுக்கு செலவு பண்ணுவதா என்று ஒரு போராட்டம். மனதை இறுக்கிக் கொண்டேன். என் வலிக்கு ஒரு மருந்து கொடுங்கள் என்று வாங்கி அதை சாப்பிட்டு விட்டு வந்து அவனுடைய ஃபீஸ் கட்டினேன். இன்னைக்கு அவனுக்கு 30,000 சம்பளத்தில் ஒரு வேலை. நான் மகிழ்ச்சியாக சாகிறேன் என்று சொல்லி 2 நாளில் செத்து போனாள். அவள் தான் ஒரு உண்மையான தாய். ஒரே ஒரு சம்பவம். ஏனென்றால் இன்றைய சமுதாயம், நான் படிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், மேலே மேலே போக வேண்டும், 1000 சம்பாதிக்க வேண்டும், சம்பாதித்த பணத்தை எனக்கு மட்டும் செலவு பண்ண வேண்டும் என்று ஒரு இளைஞர் சமுதாயம் வந்து கொண்டிருக்கிறது. தெருவில் பெற்றோர்களை தூக்கி எறிவதும், உறவினர்களை உதாசீனப்படுத்துவதும், தூக்கிவிட்ட கரங்களை பிரித்து விடுவதும், வாழ்க்கை போராட்டத்தில் தன்னோடு ஓடி வர முடியாத நண்பனை உதாசீனப்படுத்துவதும். என் அன்பு இளைஞனே, என் அன்பு மாணவியே, வாழ்க்கை என்பது பணம் மட்டுமல்ல, அதற்கு மேலே அதற்கு மேலே அதற்கு மேலே ஒரு துக்கம் வரும்போது கட்டி பிடிப்பதற்கு ஒரு மடி வேண்டும், தலை சாய்ந்து படுத்து தூங்குவதற்கு ஒரு மடி வேண்டும். அதை சம்பாதிக்காத பணம் என்ன பணம்? நான் படித்த கண்ணீர் விட்ட ஒரே ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லி என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இது ஒரு கதை தான். நடந்த சம்பவத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட 2வது உலகப் போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. 2வது உலகப் போரை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நாவலில் வரக்கூடிய முதல் காட்சி. ஒரு குளிரான பிரதேசம். அந்த குளிர் பிரதேசத்திலே ஒரு சின்ன ஒரு குடும்பம்,
ஒரு தாய், அவளுக்கு ஒரு 45 வயதாகிறது. தந்தை 50 வயது கடந்து விட்ட ஒரு தந்தை, ஒரு மகன் ஒரு 18 வயசு. 2ஆம் உலகப் போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டிலே பெரிய அழிவு, போர் வீரர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள். அந்த நாட்டை ஆண்ட மன்னனிடமிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. ஒரு குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவர் இராணுவத்தில் பணியாற்ற வர வேண்டும் என்று. இந்த சின்ன குடும்பம் பாருங்க, அந்த சின்ன குடும்பத்தில் அந்த தாய் நினைச்சு பார்க்கிறா, வீட்டில் எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கணவன், சம்பாதித்து போடக்கூடிய ஒரே ஒரு நபர் என்னுடைய கணவன், வாழ்வை இன்னும் தொடங்காத என்னுடைய மகன், நான் யாரை அனுப்புவது? 2 கண்ணில் ஏதாவது ஒரு கண்ணை கொடு என்று கேட்பது மாதிரி இருக்கிறது என்று யோசித்து யோசித்து பார்க்கிறாள். கடைசியாக என்னுடைய பிள்ளை வாழ வேண்டும், அந்த வாழ்க்கைக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொலைத்தாலும் பரவாயில்லை என்று தன்னுடைய கணவனை அனுப்புகிறாள். கணவன் போகிறான். ஒரே வாரத்தில் கணவன் இறந்து விட்டான் என்ற செய்தி வருகிறது. அடியற்று கீழே விழுகிறாள். அப்பவும் அரசாங்கம் விடவில்லை. இன்னும் வீட்டிலிருந்து உன்னுடைய மகன் இருக்கிறான், அவனை அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறாள். சொல்லும்போது வேறு வழியில் அந்த தாய்க்கு மகனை அனுப்புகிறாள். மகன் இராணுவத்திற்கு சென்று விட்டான். நாட்கள் கடக்கிறது, வாரங்கள் கடக்கிறது, மாதங்கள் கடக்கிறது, ஒரு செய்தி இல்லை மகனிடம். போர் முன்னேறி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அண்டை நாடை பிடித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். என் மகனிடமிருந்து ஒரு செய்தி இல்லை. அந்த தாய் தினந்தோறும் தபால் நிலையத்திற்கு மகனிடமிருந்து ஒரு கடிதம் வந்து விடாதா? தபால் நிலையத்துக்கு போனால் அவன் துரத்துவான். ஏமா உனக்கு கடிதம் இருந்தால் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன், அங்கே வந்து தொந்தரவு பண்ணுறிய, நீ தினந்தோறும் போவான். ஒரு நாள் காலை தபால் நிலையத்துக்கு போகிறாள். அப்போது அவன் அந்த தாயை பார்த்தோடு மகிழ்ச்சியா சொல்றான், அம்மா உனக்கு இன்னைக்கு ஒரு கடிதம் இருக்குது. கடிதத்தை கையில கொடுக்கிறான். பார்க்கிறா, மகிழ்ச்சி அவளுக்கு. முத்து முத்தாக தன்னுடைய மகனுடைய கையெழுத்து பிரித்து பார்க்கிறாள். மகன் எழுதியிருக்கிறான், அம்மா அம்மா உன்னை பார்ப்பதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது. போரின் நிமித்தமாக இந்த ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு நாங்கள் பயணம் செய்கிறோம். நாங்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த ரயில் நாளை, அந்த தேதி குறிப்பிட்டு நாளை மாலை ஒரு இரவு 9 மணிக்கு நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து அடையும். அம்மா நீ வந்துவிடு, உன்னை பார்க்க ஆசைப்படுறேன். எப்படி இருக்கும் தாய்க்கு மகிழ்ச்சி, மாதக்கணக்கு. அந்த குழந்தை என்னென்ன சாப்பிடுவானோ எல்லாவற்றையும் தயாரித்து வைத்துக்கொண்டு அந்த ரயில் நிலையத்துக்கு ஒரு குளிர் பகுதி, ஒரு போர்வையை எடுத்து போர்த்து கொண்டு அந்த பிள்ளைக்கு சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் எடுத்துட்டு போறார். ரயில்வே நிலையத்தில் 8:30 போயிட்டா 9 மணி ரயிலுக்கு. அது ஒரு சின்ன கிராமம். அந்த ரயில்வேல இவ்வளவு தவிர அங்கே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் யாரும் இல்லை. ரயில் வருமானு பார்த்து பார்த்து நிற்கிறா. 8:30, 9, 10, 10:30, 11 ரயில் வரல. ஓடி போய் அந்த மாஸ்டர்கிட்ட கேட்குறா, ஸ்டேஷன் மாஸ்டர், ஐயா அந்த ரயில் வருமானா? எனக்கு தெரியலம்மா, எப்போ வரோன்னு எந்த அறிவிப்பும் இல்லைன்னு. சோர்ந்து போய் அந்த தாய் நிற்கிறா. ஒரு அறிவிப்பு வருகிறது, இந்த ரயில் மிகவும் தாமதமாக வருகிறது, இன்னும் 5 நிமிடங்களில் வந்துவிடும். ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிமிடம் அவருக்கு தூக்குது. அந்த மகிழ்ச்சி ஒரு வினாடி கூட நினைக்கல. அதோடு சேர்ந்து அடுத்தது இன்னொரு செய்தி வருகிறது, மிகவும் தாமதமாக வரக்கூடிய காரணத்தால் இந்த ரயில்வே நிலையத்தில் இந்த ரயில் நிற்காது. யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். கையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய உணவுகள் தளர்ந்து கையை விட்டு கீழே விழுகிறது. போர்த்தி இருக்கக்கூடிய போர்வை கீழே விழுகிறது. நடுங்கிக் கொண்டு அங்கிருந்து வரக்கூடிய ரயில், அந்த ரயில் சத்தத்தை விட அதிகமாக இவருடைய இதயம் அதிக்கக்கூடிய சத்தம். ரயில் ஒவ்வொரு பெட்டியாக கடந்து போகிறது. என்னுடைய மகனை கண்ணாலாவது பார்த்து விட மாட்டோமா என்று எட்டி எட்டி பார்க்கிறாள். மகனை பார்க்க முடியல. ஒரு பெட்டி, 2 பெட்டி, 3 பெட்டி கடந்து கடைசி ஒரு பெட்டியிலிருந்து ஒரு கை வெளியே நீளுகிறது. அவளுடைய மகன் தான். மகனும் தாயை பார்த்து விட்டான். தாயை பேச முடியவில்லை. என்ன செய்வதென்று அந்த மகன் ஒரே ஒரு வினாடி நினைத்து பார்த்து தன் தலையில் இருக்கக்கூடிய அந்த தொப்பியை தூக்கி அப்படி வீசி எறிகிறான். ஒரு முத்தம் கொடுத்து தூக்கி எறிகிறான். காற்றடிக்கிறது. இந்த தாய் எதையும் பார்க்கல, ஓடுறா. எல்லாத்தையும் கீழே போட்டு அந்த தொப்பி எடுக்கிறதுக்கு ஓடுறா. தண்டவாளங்களுக்கு நடுவில் எங்கே விழுந்து விடுவாளோ என்று அந்த தொப்பி எடுத்து அப்படியே நெஞ்சோடு அணைத்து கொண்டு அவள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மகனே, உன்னை பெற்று முதலாக பால் ஊட்டுவதற்கு என் மார்பில் அணைத்த போது இதே மகிழ்ச்சியை தானடா பெற்றேன். அதே மகிழ்ச்சியோடு
உன்னுடைய பெற்றோர்கள் உன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கனவுகள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய ஏக்கங்கள் உன்னை மேலே மேலே கொண்டு போய் பார்க்க வேண்டும் என்ற அந்த ஏக்கங்கள், அதை மட்டும் பாழடித்து விடாதே என்ற ஒரே ஒரு கருத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் இப்படி என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். ஒரு சதுப்பு நிலம், ஈரம் படிந்த நிலம், 3 பொருள்கள் வீசி எறியப்படுகிறது. ஒரு மாங்கொட்டையை வீசி எறிகிறான், ஒரு கூழாங்கல்ல வீசி எறிகிறான், ஒரு வாழைப்பழத்தை வீசி எறிகிறான். 3 பொருள் வீசி எறியப்பட்டது. கொஞ்சம் காலம் கடந்து போகிறது. அவன் வந்து பார்க்கிறான், அந்த கூழாங்கல் எப்படி வீசி எறியப்பட்டதோ அப்படியே கிடக்கும். அந்த வாழைப்பழம் அந்த சகதியில அழுகி அது சேரா மாறி போச்சு. ஆனா அந்த மா விதை மாத்திரம் முளைத்து வந்து செடியாகி மரமாகி பல பல மாங்கனிகளை அப்படியே தன்னில் கொண்டு அப்படியே நிற்கிறது, வளர்ந்து நிற்கிறது. உன்னை இன்று இந்த கல்லூரியில் விதைத்திருக்கிறார்கள். கூழாங்கல்லாக இருக்கப் போகிறாயா, வாழைப்பழமாக இருக்கப் போகிறாயா, மாங்கொட்டையாக இருக்கப் போகிறாயா என்பதை நீயே முடிவு செய்து என்று கூறி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.